ஹலோ ஆல் பிக் பாஸில் மார்னிங் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்ருதிகா சூப்பராக ரெடியாகி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஆலிஸ் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆலிஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், ஸ்ருதிகா மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு ஹேர் பேண்ட் போட்டுட்டு வருவாங்க. அதுக்குள்ளே முடிஞ்சிடும் ஒர்க் அவுட்டு, அவ்வளோதான் அவங்களோட ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கலாய்க்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது உங்ககிட்ட ஒர்க் அவுட் பண்ண சொன்னால் அவள் உள்ளே போயிட்டு ஹேர் பேண்ட் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வருவாள். ஆனால் உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. அவ்வளோதான் அவளோட ஒர்க் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா ஆலிஸா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சாராவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸ்ருதிகாவுக்கும் அவினாஷ் கேங்க்கும் வந்து செட் ஆகாது. இருந்தாலும் ஆலிஸ் கிட்ட வந்து ஒரு பாண்ட் வந்து இருக்குது ஸ்ருதிகாவுக்கு. ஸ்ருதிகா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாலும் ஒர்க் அவுட் நான் நிறுத்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மற்ற கண்டஸ்டன்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. யூஸ்வலாக ஜென்ஸ் தான் வந்து ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ருதிகா வந்து இல்லை, நான் ஒர்க் அவுட் எப்போவுமே வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஸ்ருதிகா ஆலிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இதே மாதிரி இண்டிவிஜுவலாக எல்லோரும் வந்து ஆடினா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த குரூப் கூட சேர்ந்து விளையாடும்போது தான் வந்து கேமே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.